ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா தொழிற்சங்கத்தில் இருப்பவர்களுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நலிவடைந்த தொழிலாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவி கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த நிதியுதவியை செஞ்சுருக்காருங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செயல்பட்டு தாங்க வந்தது. போன 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுங்க. எதனால் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமை இயக்கப்படாமை காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா எது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததுங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமை வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டு வருகிறதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இந்த நிதியுதவியால் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மேலும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைவாங்க. யாருமே தங்களது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு நலிவடைந்த தொழிலாளர்களாக இருக்கக்கூடாது, யாருமே ஏழ்மையில் இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கருத்து. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அண்ணா தொழிற்சங்கம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நலிவடைந்த தொழிலாளர்களுக்கான நிதி உதவியை இவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் வந்து வழங்கினாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பேசப்பட்டது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பெறாத இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு தேர்வு செஞ்ச நம்ம எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இதற்கான ஆட்கள் எப்படி தேர்வு செஞ்சாங்க, எப்பொழுது தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, இதற்கு முன்னரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்னரே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஆட்கள் தேர்வு எல்லாமே நடைபெற்றதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டார தகவல்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், அதிமுகவில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செயல்படுவதாக வந்து பார்த்திங்கன்னா அமமுக காரங்க மாதிரியெல்லாம் இவங்க இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமமுக காரங்க அவங்க இப்போ எந்த ஊரில் எங்கே மாநாடு போடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர, தொழிற்சங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கண்டுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக ஏற்படுத்திட்டு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அரசியல் சார்ந்த அனைத்து உண்மையான தகவல்களும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வைங்க. தேங்க்யூ.